ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்னையிலேருந்து நான் வந்து பாலிட்டி யூனிட் வந்து முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக வந்து 6 to 10 புக்ஸ் சோர்சஸ் தான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இந்த புக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. என் கூட சேர்ந்து அப்படியே படிக்கிறனாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து பாட்காஸ்ட் போட்டு விட்டுட்டு நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போது கேட்டுக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஜாப் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் அதை வந்து கேட்டுக்கிட்டாலும் ஓகே. இல்லை இந்த புக் எடுத்துக்கங்க, இந்த லெசன் எடுத்துக்கோங்க, நம்ம அப்படியே சேர்ந்து படிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டின்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா, அந்த லெசனை இப்போ ஒரு லெசன் எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த லெசன் ஃபுல்லாக எடுத்து ஒரு பார்த்துட்டு அதில் வந்து இம்பார்ட்டண்ட் என்ன அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு படிச்சிடணும். அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும். எந்த லெசனுமே எந்த புக்குமே வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும். பாக்ஸுக்குள்ளே இருக்கிறத படித்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கங்கே வந்து இம்பார்ட்டண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு போனால் மட்டும்தான் இப்போ ஹார்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு 20 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 20 டேஸில் நம்ம முடிக்கணும் அப்படின்னா இப்படி தான் படித்தாகணும். ஓகேங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் இங்கே இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து மவுண்ட் சிண்ட்ரோம் லொக்கேட்டட் இன் மெகாலயா இஸ் தி லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால். ஓகேவா? ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து எங்கே ரிசீவ் ஆகும் நம்ம இந்தியாவில் அப்படின்னா மவுண்ட் சிண்ட்ரம் அப்படிங்கிற இடத்துல தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா மெகாலயாவில் இருக்குது. ஓகேவா? ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்கே வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா மவுண்ட் சிண்ட்ரோமில் ரிசீவ் ஆகுது. இது எங்கே இருக்குது அப்படின்னா மெகாலயா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ எம்எம் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே எம்எம், மவுண்ட் சிண்ட்ரோம், மெகாலயா, ஹையஸ்ட் ரெயின்ஃபால். இதுலேயே வந்து லோயஸ்ட் ரெயின்ஃபால் வந்து எங்கே ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா ஜெய்சல்மார் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சல்மார் அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து லோயஸ்ட் ரெயின்ஃபால் வந்து ரிசீவ் ஆகுது. யூஸ்வலாக நமக்கு தெரியும் ராஜஸ்தான் வந்து ரொம்ப ட்ரை ஸ்டேட் இல்லையா, அங்கே தான் வந்து தார்பாலைவனம் இதெல்லாமே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு லோயஸ்ட் ரெயின்ஃபால் வந்து அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். ஸோ ராஜஸ்தானில் எந்த பிளேஸ் அப்படின்னா ஜெய்சல்மார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இஸ் கவர்டு வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலி, மவுண்டைன்ஸ், பிளைன், ஐலாண்ட், டெசர்ட், கோஸ்ட் லைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேலினா என்ன, மவுண்டைன்ஸ்னால் என்ன, பிளைன்னா என்ன, ஐலாண்ட்லாம் என்ன, டெசர்ட்னா என்ன, கோஸ்ட் லைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, ஓகே, லிங்குஸ்டிக் டைவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து அக்கார்டிங் டு தி சென்சஸ் ஆஃப் 2001 சென்சஸ் வந்து எப்போ எடுத்தாங்க, லாஸ்ட்டாக வந்து 2001 வந்து எடுத்தாங்க. இந்தியா ஹேஸ் 122 மேஜர் லாங்குவேஜஸ். அந்த சென்சஸ் பேஸ் பண்ணி இந்தியாவில் வந்து எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னா 122 மேஜர் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேன்சி நம்பராக வருது, 1 2 3 அப்படின்னு போகாமல் 1 2 2. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுங்க, 122 மேஜர் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. 1599 அதர் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதர் லாங்குவேஜஸ் எவ்வளோ இருக்குது, 1599. இது 22ல் முடியுது, இது 99ல் முடியுது. ஓகேவா? அது 122, இது 199. ஓகேவா? அதர் லாங்குவேஜஸ் வந்து 1599 லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் ஆர் இண்டோ ஆரியன், டிராவிடியன், ஆஸ்ட்ரோ-ஏசியாட்டிக் அண்ட் சைனோ-திபெத்தியன். இண்டோ ஆரியன் 4 மேஜர் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் வந்து இருக்குது. என்னென்ன 4 மேஜர் லாங்குவேஜ் ஃபேமிலிஸை இது மேபி ஆப்ஷனில் கொடுத்து கூட நம்ம கேட்கலாம், ஆடோ நோட்டில். ஸோ இந்த 4 என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே படிக்க வேண்டிய கட்டாயம். ஸோ இண்டோ ஆரியன் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் ஃபேமிலி. ஓகேவா? லாங்குவேஜ் கிடையாது, லாங்குவேஜ் ஃபேமிலி, இண்டோ ஆரியன். அடுத்தது டிராவிடியன். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரோ-ஏசியாட்டிக். இப்போ ஏசியா கண்ட்ரீஸ்லாம் வந்து ஏசியாட்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து என்ன ஏசியாட்டிக் அப்படின்னா ஆஸ்ட்ரோ-ஏசியாட்டிக். அடுத்தது சைனோ-திபெத்தியன். என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது, இண்டோ ஆரியன், டிராவிடியன், ஆஸ்ட்ரோ-ஏசியாட்டிக் அண்ட் சைனோ-திபெத்தியன். ஓகேவா? இந்த 4 லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் வந்து இருக்குது. தி தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் டிராவிடியன் லாங்குவேஜ். ஸோ நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து எதில் வருது அப்படின்னா டிராவிடியன் லாங்குவேஜ். யூஸ்வலாக நம்ம வந்து டிராவிடியன் சைட் தானே இருக்கோம். ஸோ நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து ஓல்டஸ்ட் டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ் தான். ஸோ ஓகேவா? டாப் 5 லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் இன் இந்தியா ஆஸ் பர் 2011 சென்சஸ் பிரகாரம் டாப் 5ல் இருக்கிற என்னென்ன லாங்குவேஜ் வந்து இந்தியாவில் பேசப்படுது அப்படின்னா
ஹிந்தி ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து ஹிந்தி. நெக்ஸ்ட் வந்து பெங்காலி. பார்த்துக்கோங்க, தமிழுக்கு முன்னாடி எவ்வளோ லாங்குவேஜ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹிந்திங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து பெங்காலி இருக்குது. பெங்காலிக்கு அப்புறம் தெலுங்கு இருக்குது. அதுக்கப்புறம் மராத்தி இருக்குது. அப்புறம் தமிழ் இருக்குது. ஹிந்தி ஓவரால் இந்தியாவில் பேசப்படுது. பெங்காலி வந்து வெஸ்ட் பெங்காலில் பேசப்படுற லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து தெலுங்கு அப்படிங்கிறது வந்து இந்த தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷில் வந்து பேசப்படுற லாங்குவேஜ். ஸோ நீங்கள் அந்த ஸ்டேட்டை வந்து கண்ணுக்குள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு அப்படியே வந்து அது அப்படியே ஞாபகம் மைண்டில் நிற்கும். இப்போ தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரைட் சைடு அது ஞாபகம் வந்துடும். ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் மேப், இந்தியா மேப்பில் வந்து ஈஸ்டர்ன் சைடு ஞாபகம் வரணும். சவுத்தில் சவுத் ஈஸ்டர்ன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மராத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே பேசுகிறாங்க? மகாராஷ்டிராவில் பேசுவாங்க. மும்பை, மகாராஷ்டிராவில் பேசுவாங்க. ஸோ தமிழ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பேசப்படுது. ஸோ டாப் 5ல் என்னென்ன இருக்குது? தமிழ் வந்து 5th பிளேஸில் இருக்குது. ஹிந்தி HBTMT அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன பர்சன்டேஜில் வந்து பேசுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஹிந்தி வந்து 43.63% இவ்வளோ பேர் வந்து பேசுகிறாங்க. 100க்கு 43.63% மக்கள் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. ஓகேவா? நியர்பை 50% பக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் கொண்டு போனால் மட்டும்தான் இது ஞாபகத்தில் நிற்கும். இப்போ படிக்கும்போது வேணால் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அப்ராக்சிமேட் வேல்யூ நியர்பை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மைண்டில் நிற்கும். ஸோ ஹிந்தி அப்படின்னா 43.63%. ஓகேவா? நியர்பை 50 கிட்ட வருது. ஸோ இந்த 40 to 50 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஆனால் 45க்கு மேலே இல்லை, 43.63. அடுத்தது வந்து பெங்காலி அப்படின்னா 8.3. பெங்காலி அப்படின்னா 8.3% தான் பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எங்கே இருக்குது? 43.63% எதுனா ஹிந்தி. நெக்ஸ்ட் பெங்காலி வந்து 8.3%. தெலுங்கு வந்து 6.93%. ஸோ 6.9 அப்படின்னா நியர்பை 7%. மேலே 8 அடுத்து வந்து 7%. ஸோ 6.9%. மராத்தி வந்து 7.09%. ஸோ தமிழ் வந்து 5.89% வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்துக்கோங்க, 5.89%. ஓகேவா? தமிழ் பேசுகிற மக்கள் வந்து 5 தமிழ் பேசுகிறாங்க சார். இங்கிலீஷும் ஹிந்தி பேசுகிற இடத்துல வந்து தமிழ் பேசுகிறவங்க 5 தானே பேசுகிறாங்க. ஸோ தமிழ் அப்படிங்கிறது வந்து 5.89%. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் பார்ப்போம். The Constitution of India recognizes 22 languages as official language. நம்ம இந்தியாவில் வந்து எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னா 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. The government of India has declared Tamil as the first. ஆனால் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணது எது அப்படின்னா தமிழ் தான். தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ். எந்த இயர் பண்ணாங்க அப்படின்னா 2004 பண்ணிட்டாங்க. ஸோ 2004 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2 இந்த லாஸ்ட்டில் 2 இந்த லாஸ்ட்டில் 4 அப்போ 24. ஸோ 24 ஹவர்ஸும் நான் தமிழ் தானே பேசுகிறோம். ஸோ தமிழ் எப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆச்சு? 2004. அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் 5 அதர் இந்தியன் லாங்குவேஜஸ் ஹவ் பீன் டிக்ளேர்ட் ஆஸ் தி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். தமிழ் இல்லாமல் இன்னும் மீதி எத்தனை லாங்குவேஜ் அப்படின்னா 5 லாங்குவேஜஸ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ என்னென்ன அப்படின்னா சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா. சான்ஸ்கிரிட் ஸோ ஐயரெல்லாம் மந்திரம் வந்து சமஸ்கிருதத்தில் தான் ஓதுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜும், அந்த லாங்குவேஜையும் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ சான்ஸ்கிரிட். அடுத்தது வந்து தெலுங்கு. நம்ம பக்கத்து ஸ்டேட் என்ன? தெலுங்கானா, ஆந்திராவில் வந்து தெலுங்கு தானே பேசுகிறாங்க. ஸோ தெலுங்கு. நெக்ஸ்ட் இந்த பக்கத்தில் தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானா. அந்த பக்கம் வந்து கன்னடா இல்லையா? கர்நாடகா. ஸோ தெலுங்கு, கன்னடா, அடுத்தது மலையாளம். இதெல்லாமே நம்ம நியர்பை ஸ்டேட்டோட லாங்குவேஜஸ். ஸோ அதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது எக்ஸ்ட்ராவாக என்ன? ஒரியா. சான்ஸ்கிரிட்டும் ஒரியாவும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மீதியெல்லாம் நம்ம தமிழும் தமிழை சுற்றி இருக்கிற நியர்பை ஸ்டேட்ஸில் பேசுகிற லாங்குவேஜஸும். ஸோ வேறு அனௌன்ஸ்டு ஆஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ். அதெல்லாம் எந்தெந்த வருஷம் பண்ணாங்க அப்படின்னு ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சான்ஸ்கிரிட் வந்து 2005. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 5 வந்து எஸ் மாதிரி இருக்கா? ஸோ எஸ்ஸில் சான்ஸ்கிரிட் அப்படின்னா எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 5 வந்து எஸ் மாதிரி இருக்குது. ஸோ சான்ஸ்கிரிட் எந்த இயர்? 2005. நெக்ஸ்ட்டு தெலுங்கு வந்து 2008. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த தெலுங்கும் கன்னடா ரெண்டுமே வந்து 2008 தான் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக வருது. ஸோ தெலுங்கு, கன்னடா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட். தெலுங்கு, கன்னடா ரெண்டுமே வந்து 2008 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2013 வந்து மலையாளம்.
ஸோ இதை மலையாளம் பேசுகிறவங்கெல்லாம் வந்து 13ஆம் நம்பர் வீடு. ஸோ மலையாள மாந்திரிகம், ஸோ மாந்திரிகம் பண்ணுறாங்க 13ஆம் நம்பர் வீட்டில். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மலையாளம் 2013. நெக்ஸ்ட் 2016 வந்து ஒரியா. ஒரியா வந்து 2016 ஒரு 6 ஓ 6 வருதா? ஸோ ஒரு 6 ஓ 6 இதுலேயே உங்களுக்கு வந்து வருது. ஓ ஓ ஒரியா அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் என்ன? ஓ. நெக்ஸ்ட் லெட்டர் ஆர் ஆர். ஸோ அதே தான் நீங்கள் ஒரு 6 2016 அப்படிங்கிறது ஒரு 6. அது வந்து ஒரியா ஓர் ஆர் அப்படி தானே வருது. ஸோ ஒரியா 2016. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து about 60% of the total epigraphical inscriptions. So next in the box, about 60% of the total epigraphical inscriptions found by the Archaeological Survey of India are from Tamil Nadu, and most of these are in the Tamil script. ஓகேவா? அப்போ 60% ஆஃப் த டோட்டல் எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க இல்லையா? நிறைய தொல்லியல் கண்டுபிடிப்புகளை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து 60% ஆஃப் தி எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஏதாவது ஒரு கல்வெட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஒரு கல்லில் ஏதாவது எழுதி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி மரத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மேலே எழுதி வச்சுருக்கிறது தான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து 60% ஆஃப் தி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து தமிழ் ஸ்கிரிப்டில் தான் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது கூட கேட்கலாம். ஸோ செயின்ட் தாமஸ் கேத்தட்ரல் பேசிலிக்கா சென்னை. பேசிலிக்கா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை அப்படிங்கிறது சொல்லணும். தாஜ்மஹால் எங்கேன்னு நமக்கே தெரியும், நியூ டெல்லியில் இருக்குது. பிரகதீஸ்வரா டெம்பிள் எங்கே இருக்குது? பிரகதீஸ்வரா டெம்பிள் தஞ்சாவூரில் இருக்குது இல்லையா? தஞ்சை பெரிய கோயில்னு நம்ம பிரகதீஸ்வரா டெம்பிளில் தான் சொல்கிறோம். ஸோ தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா, சரி இதை ஃபஸ்ட்டு கட்டுனது யார்? ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழன் தான் அதை கட்டினார். ஸோ இதனோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதில் இந்த கோபுரத்தோட ஷேடோ வந்து கீழே விழாது, தரையில் வந்து விழாதான். இந்த ஷேடோ வந்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்டிக்கல் இல்யூஷன்னால தான். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதில் அந்த கோபுரத்தில் இருக்கிற ஸ்டோன்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று பில்ட் பண்ணி அந்த ஷேடோ வந்து வெளியே வராத மாதிரி அந்த ஆப்டிக்கல் இல்யூஷனில் வந்து எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த தஞ்சை பெரிய கோயில் தான் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ பிரகதீஸ்வரா டெம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மைத் ஒன்று இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஒரு மித்து என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்குள்ளே போகிற கிங் வந்து அவங்களோட கிங்ஷிப்பை வந்து லாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மித்து இருக்குது. ஓகேவா? இந்த கோயிலுக்குள்ளே போகிற கிங் வந்து அவங்களோட கிங்ஷிப் வந்து லூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து 28 ஸ்டேட்ஸும் 9 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28 ஸ்டேட்ஸு 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன டான்ஸ் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபோக் டான்சஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஃபோக் டான்ஸஸ் வந்து என்னென்ன, எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன பாப்புலர் டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். என்னென்ன இருக்குது? கரகாட்டம் ஆல்ரெடி நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் கரகாட்டம் இருக்குது. ஒயிலாட்டம் நம்மளோட தான், கும்மியும் நம்மளோட தான், தெருக்கூத்து இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான டான்ஸஸ் இல்லையா? ஸோ இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஸோ இதெல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாருங்கள், இந்த ஆட்டம் ஆட்டம் ஆட்டம்னு வருதா? ஆட்டம் 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 தப்பாட்டம். ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக அந்த கும்மி, தெருக்கூத்து கும்மி எல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டோட தான். ஓகேவா? இது எல்லாமே ஆட்டம் எக்ஸப்ட்
தெய்யம் அண்டு மோகினி ஆட்டம். மோகினி ஆட்டம் இந்த விவேக் காமெடி கூட ஒன்று இல்லை, மோகினி ஆட்டம், மோகினி மாதிரி கண்ணு வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து காமெடி பண்ணுவார் இல்லையா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோகினி ஆட்டம் வந்து இங்கே கேரளாவில். ஓகேவா, மீதி எல்லாமே ஆட்டம் அப்படின்னு வந்தாவே தமிழ்நாடு தான். தெய்யம் தெய்யம் அப்படிங்கிற இந்த பரதநாட்டியம் தெய்யம் தக்க தெய்யம் தக்கன்னு தானே சொல்லுவோம். ஸோ இந்த தெய்யம் மோகினி ஆட்டம் இது ரெண்டுமே எங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேரளாவில் தான். கேரளாவோட பாப்புலர் டான்ஸு. நெக்ஸ்ட் வந்து பஞ்சாபோடது வந்து பங்க்ரா. பங்க்ரா பஞ்சாப். ஓகேவா, பங்க்ரா பஞ்சாப். பங்க்ரா பஞ்சாப். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பங்க்ரா வந்து பங்களான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பங்களாவில் வந்து பஞ்சு மெத்தை இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பங்களானாவே அங்கே வந்து நார்மல் கட்டல் இருக்காது. ஸோ பஞ்சு மெத்தையில் தான் இருப்பாங்க, பஞ்சு மெத்தை தான் இருக்கும். ஓகேவா, ஸோ பங்க்ரா பஞ்சாப். நெக்ஸ்ட் வந்து கார்பா அண்டு தாண்டியா. கார்பா அண்டு தாண்டியா குஜராத்தில். ஸோ குஜராத்தில் தானே தாண்டியா, இது ஆல்ரெடி ஒரு சாங் ஒன்று இருக்கும், தாண்டியா ஆட்டம் ஆட குஜராத் கூட்டம் கூட அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த பாட்டிலேருந்து நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். தாண்டியா வந்து குஜராத்து. ஸோ கர்பா அப்படிங்கிறதும் குஜராத் தான். ஜியில் ஸ்டார்ட் ஆகுதா, ஜி. கர்பா குஜராத். நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தான். ராஜஸ்தானில் வந்து கால்பெலியா அண்டு கூமர். கால்பெலியா அண்டு கூமர் ராஜஸ்தான். ராஜஸ்குமர். உத்தரப்பிரதேஷில் வந்து ராஸ்லீலா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேஷில் வந்து ராஸ்லீலா. ஸோ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் வந்து யூபி அப்புன்னு தானே சொல்லுவோம். ஸோ யூபி அப்பில் வந்து இந்த ராசா ராசா சாங் வந்திருக்குல்ல இப்போ ரீசெண்டாக. ஸோ இந்த ராசா ராசா சாங் வந்து அப்பில் இருக்குது. ஓகேவா, அதாவது ரொம்ப மேலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ ராசா சாங் வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் இல்லையா. அடுத்து வந்து உத்தரகாண்டில் வந்து சோலியா. வந்து உத்தரகாண்ட். நெக்ஸ்ட் வந்து பிஹு வந்து அஸ்ஸாம். ரெண்டு வாட்டி பை அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. பிஹுவில் வந்து ஃபஸ்ட் 2 லெட்டர் என்ன பைன்னு வருதா. ஸோ பை எஸ் வந்து பை 2 டைம்ஸ் இங்கே வந்திருக்கா. ஸோ அஸ்ஸாம். பிஹு வந்து அஸ்ஸாம். ஓகேவா. தமிழ்நாட்டில் வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் வந்து தெய்யம் அண்டு மோகினி ஆட்டம். பஞ்சாபில் வந்து பங்க்ரா, அதாவது பங்க்ரா வந்து பங்களான்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ பங்க்ராவில் வந்து பஞ்சுமெத்தி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் குஜராத் வந்து ஜி கர்பா. தாண்டியா ஆட்டம் வந்து குஜராத் அப்படிங்கிறது ஒரு சாங் சொன்னேன் இல்லையா. தாண்டியா குஜராத்து, ஜி கர்பா குஜராத். ராஜஸ்தான் வந்து கால்பெலியா அண்டு கூமர். இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ட்ரிக் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ராஜஸ்தான் வந்து கால்பெலியா அண்டு கூமர். உத்தரப்பிரதேஷ் வந்து ராஸ்லீலா அப்படின்னா ராசா அப்படிங்கிற சாங் வந்து இப்போ அப்பில் இருக்குது இல்லையா. ஸோ உத்தரப்பிரதேஷ்னால் யூபின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ யூபினா அப்பில் வந்து ராசா சாங் இருக்குது. ஸோ ராஸ்லீலா. நெக்ஸ்ட் வந்து உத்தரகாண்டில் வந்து சோலியா. நெக்ஸ்ட் வந்து அஸ்ஸாமில் வந்து பைனா 2 டைமா. ஸோ அஸ்ஸாம் ஏஎஸ்எஸ் 2 டைம்ஸ் வருது. ஸோ அஸ்ஸாம் அப்படின்னு வச்சுக்கலாம். பைஹு அப்படின்னா அஸ்ஸாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் V.S. Smith called India as an ethnological museum. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸ் விட்டோமா, சரி பார்த்துக்கலாம். V.S. Smith called India as an ethnological museum as a great variety of racial types exist. அதாவது இந்தியாவில் தான் வந்து கிரேட் வெரைட்டி அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ரேசியல் பீப்புள் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரேசஸ் நிறையா இருக்குது அப்படின்னு. ரேசியல் அப்படின்னா இப்போ ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்த மக்கள், ஏசியாவிலேருந்து வந்த மக்கள், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ரேசஸ் வந்து அதிகமாக இருக்கிறது எந்த கண்ட்ரி அப்படின்னா நம்ம இந்தியா. ஸோ அதுக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்னாலஜிக்கல் மியூசியம்னா என்ன, எ கிரேட் வெரைட்டி ஆஃப் ரேசியல் டைப்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ அதை சொல்கிறது யார் அப்படின்னா விஎஸ் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு வந்து இந்தியாவை வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா. இது எப்படின்னு வச்சுக்கலாம், இந்த ரேஸ் வந்து ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ரேஸ் வைப்பாங்க இல்லையா, ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி, அதை வந்து ஸ்மூத்தாக வைக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு கிரேட் ரேசியல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு இந்தியாவை சொன்னது யார்,
V.A. Smith. Next, India is known for unity in diversity. This phrase was coined by Jawaharlal Nehru, the first Prime Minister of Independent India, in his book Discovery of India. அதாவது நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து அவரோட புக் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா இல்லையா. ஸோ அவரோட புக்கில் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட புக் நேம் என்ன, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுந்து யார், ஜவஹர்லால் நேரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஃப்ரேஸ் வந்து கோட் பண்ணியிருக்காரு, என்ன அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னா என்ன, டைவர்சிட்டி அப்படின்னா என்ன, நிறையா வெரைட்டிஸ், அதாவது ஜாதி மதம் ரேசஸ் இதெல்லாம் நிறையா இருந்தாலும், டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் அதனோட மீனிங். ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி இந்தியா இஸ் நோன் ஃபார் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொன்னது யார், ஜவஹர்லால் நேரு. எதில் அப்படின்னா அவரோட புக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. சம்மரி வந்து இந்தியா இஸ் தி லேண்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி இஸ் எ ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் கிளைமேட் ஹாவ் அன் இம்பாக்ட் ஆன் டைவர்சிட்டி. ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டிட்டர்மைன் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரீஜன். இந்த சம்மரி ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த சம்மரியில் வந்து 1 மார்க் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு லெசன் படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சம்மரி ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ரீட் அவுட் ஆகுது பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அதில் வந்து வந்துடும். Landforms and climate have an impact on diversity. Physical features and climatic conditions determine the economic activities of a region. Diversity in landforms also impacts the flora and fauna of a region. ஒரு ரீஜியனோட ஃப்ளோரா அண்ட் ஃபானாவை டைவர்சிட்டி இம்பேக்ட் பண்ணுமா பண்ணாதா, கண்டிப்பாக பண்ணும். ஒரு ரீஜியனோட ஃப்ளோரா அண்ட் ஃபானா, ஏன்னா எப்படி எந்த அளவுக்கு டைவர்சிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இடத்துல. ஃப்ளோரா அண்ட் ஃபானானா என்னங்க, அதாவது பிளான்ட்ஸ் அண்டு அந்த இடத்துல உயிரினங்கள் இருக்கிறது தான் வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆஃப் அ ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்குஸ்டிக் ரிலீஜியஸ் லிங்குஸ்டிக்னா என்ன, லாங்குவேஜில் வந்து டைவர்சிட்டி இருக்கும். ரிலீஜியஸ்னால் என்ன, ரிலீஜியன் தெரியும். சோசியல் அண்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டியும் இருக்குது. சோசியல் டைவர்சிட்டி இருக்குது எக்ஸிஸ்ட் இன் இந்தியா. என்னென்ன டைவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லிங்குஸ்டிக், ரிலீஜியஸ், சோசியல் அண்டு cultural diversity exists in India. India is a subcontinent with all the physical features of a continent. India வந்து subcontinent with all the physical features of a continent. According to Census of India 2001, India has already படிச்சிருக்கோம் 122 major languages இருக்கும், 1599 other languages இருக்குது. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எத்தனை இருக்குது, 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு படித்தோமா. ஸோ 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸில் தமிழ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ். அது வந்து கரெக்டாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். தமிழ் வந்து எந்த இயர், 2004. ஏன்னா 24 ஹவர்ஸும் தமிழ் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ தமிழ் வந்து 2004. நெக்ஸ்ட் என்னென்ன இருந்துச்சு, மீதி 5 மொத்தம் 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். ஃபஸ்ட்டு தமிழ், அடுத்த அதர் லாங்குவேஜஸ் வந்து 5 அப்படின்னு படித்தோம்ல. அதர் லாங்குவேஜஸ் வந்து 5. அதில் என்னென்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற 3 ஸ்டேட்டோடதும், எக்ஸ்ட்ரா வந்து சான்ஸ்கிரிட்டு, அப்புறம் ஒரியா படித்தோமா. தமிழ்நாட்டை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னா, கர்நாடகாவில் பேசப்படுற கன்னடா, தெலுங்கானாவில், அதாவது ஆந்திர பிரதேசில் பேசப்படுற தெலுங்கு, நெக்ஸ்ட் வந்து மலையாளம், கேரளாவில் பேசப்படுற மலையாளம். இந்த 3மே. ஸோ இந்த 5ஓட லாங்குவேஜ், இந்த 5 லாங்குவேஜஸ் வந்து கிளாசிக்கல் பண்ண இயர் வந்து ஞாபகப்படுத்தலாமா. மலையாளம் எந்த இயர், மலையாளம் ஆந்திரிகன் மேம் தான். ஸோ 2013, 13ஆம் நம்பர் வீடு அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சில யூடியூப் சேனல்ஸில் க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம அதை படிச்சுக்கலாம். ஸோ 2013. அடுத்தது வந்து 2008 வந்து 2 லாங்குவேஜ் வரும். அதாவது தெலுங்கு கன்னடா ரெண்டுமே வந்து 2008. ஓகேவா. சான்ஸ்கிரிட் வந்து ஃபஸ்ட் லெட்டர் எஸ் அப்படிங்கும்போது 2005 ஞாபகம் வந்துருச்சா. ஸோ சான்ஸ்கிரிட்டு, மலையாளம், தெலுங்கு, கன்னடா 4 லாங்குவேஜ் இருந்துச்சு. ஒரியா ஓஆர் அப்படிங்கிறது ஒரு 6. அப்போது 2016. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக வந்தது என்ன லாங்குவேஜ், லாஸ்ட்டாக ஆட் ஆனது கிளாசிக்கல் லாங்குவேஜில் ஆட் ஆனது என்ன அப்படின்னா ஒரியா. 2016 தானே. மீதியெல்லாம் 2005, 2008, 2004 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்தது, லேட்டஸ்ட்டாக வந்தது என்ன, ஒரியா 2016. அவ்வளோதாங்க இந்த லெசனில். வேறு ஏதாவது இதில் விட்டுருக்குமா, எத்தனை 28 ஸ்டேட்ஸு, 9 யூனியன் டெரிட்டரிஸு, 60% இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன, பொதிந்துள்ள. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஃபைண்ட் அவுட் பண்ண இன்ஸ்கிரிப்ஷனில் 60% ஃப்ரம் இந்தியா, தமிழ்நாட்டிலேருந்து, அதுவும் மோஸ்ட்லி வந்து தமிழ் ஸ்கிரிப்டில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து படிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து 22 இருக்குது. ஓகேவா. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து 22 இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து அதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னு சொன்னால் அந்த இயரில் இப்போ தான் ஞாபகப்படுத்தணும்.
122 மேஜர் லாங்குவேஜஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அக்கார்டிங் டு தி சென்சஸ் 2001 1599 அதர் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. லாங்குவேஜ் ஃபேமிலி படித்தோம் இல்லையா, லாங்குவேஜ் ஃபேமிலி வந்து ஒரு 1 2 3 ஒரு 4 லாங்குவேஜ் ஃபேமிலி படித்தோம். இண்டோ ஆரியன், டிராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் அப்படின்னு படித்தோமா, ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் அண்டு சைனோதிபத்தியன். ஓகேவா. ஹிந்தி வந்து ஹிந்தி வந்து 43.63% படித்தோம். தமிழ் வந்து 5.89%. இதெல்லாம் வந்து பேசப்படுது. 5 லாங்குவேஜஸ் வந்து ஸ்போக்கன் இன் இந்தியா. 5 லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் இன் இந்தியா வந்து ஆஸ் பர் சென்சஸ் 2011 வந்து ஹிந்தி, பெங்காலி, தெலுங்கு, மராத்தி, தமிழ். ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து மவுண்ட் சிண்ட்ரோம், லோயஸ்ட் ரெயின்ஃபால் இன் வந்து ஜெய்சல்மார் இன் ராஜஸ்தான். மவுண்ட் சிண்ட்ரோம் எங்கே இருக்குது? மெகாலயா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்னென்ன ரேசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. லேண்ட் அண்டு சீ ரூட்ஸ் மூலயமா வந்து இந்தியாவுக்குள்ளே வந்த ரேசஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, திராவிடியன் ரேசஸ், நீக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், அல்பைன்ஸுங்கிறது ஒரு ரேஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்பைன்ஸ் அண்ட் மங்கோலாய்ட்ஸ் பிகேம் பார்ட் ஆஃப் த மாடர்ன் இந்தியன் ரேஸ். மாடர்ன் இந்தியன் ரேசஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, திராவிடியன் ஆல்ரெடி நமக்கு தெரியும், திராவிடியன் ஒரு ரேஸு, ஆரியன்ஸ் ஒரு ரேஸு தெரியும், நீக்ராய்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீக்ராய்ட்ஸ், அல்பைன்ஸ், நீக்ரோ மக்கள், ஸோ அது வந்து நீக்ராய்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்பைன்ஸ், இன்னொன்று என்ன, மங்கோலாய்ட்ஸ், அல்பைன்ஸ், மங்கோலாய்ட்ஸ். ஸோ 5 லாங்குவேஜ், 5 ரேசஸ் வந்து மாடர்ன் இந்தியன் ரேசஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட்டு. பாப்புலர் டான்சஸ் படிச்சிட்டோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னது யார்? ஜவஹர்லால் நேரு. அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. இதுவும் பார்த்துட்டோம். விஏ ஸ்மித். என்ன ஸ்மித்துக்கு என்ன படித்தோம்? மியூசிக் இஸ் ஸ்மூத் அப்படின்னு நான் ஆல்ரெடி படித்து வச்சுருக்கேன் போல். மியூசிக் இஸ் ஸ்மூத், மியூசிக் வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னா, ஸோ அதுதான் மியூசிக் இஸ் ஸ்மூத். ஸோ எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னா, ஸோ மியூசியம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு தான் நான் மியூசிக்னு போட்டிருக்கேன். மியூசிக் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஸ்மூத்துன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸ்மித்தை வந்து ஸ்மூத்துன்னு போட்டிருக்கேன். நம்ம இப்போ என்ன படித்தோம்? எத்தனாலஜிக்கல் மியூசியம். ரேஸ் அப்படின்னாவே ஸ்மித்து, ரேஸை பற்றி சொன்னது வந்து ஸ்மித்து. ரேஸ் வந்து ஸ்மூத்தாக கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ 2ல் எது ஞாபகம் வந்தாலும் நீங்கள் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் லெசன் போடலாமா? ஸோ இந்த பக்கம் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. கல்ச்சர் ரெஃபர்ஸ் டு சோசியல் பிஹேவியர் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் எ பர்டிகுலர் சொசைட்டி. ஓகேவா. கல்ச்சர் அப்படின்னாவே வந்து என்ன அப்படின்னா, இந்த டெஃபினிஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும் கவனமாக. ஸோ இந்த மாதிரி கொடுத்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. Culture refers to social behavior and practices of your particular society. இப்போ பர்டிகுலர் சொசைட்டி பீப்புள் இருப்பாங்களா, அவங்களுடைய பிஹேவியர், கல்ச்சரல் சோசியல் பிஹேவியரும் அவங்களோட ப்ராக்டிசஸ் தான் வந்து கல்ச்சர் சொல்கிறாங்க. ஸோ கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் டான்சஸ் ஆஃப் இந்தியா எக்ஸிபிட் த ரிச் கல்ச்சுரல் டைவர்சிட்டி இன் இந்தியா. இந்த பக்கம் வரணும். டைவர்சிட்டி அப்படின்னா a range of different people or things. இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படின்னா த டிபெண்டன்ஸ் ஆஃப் 2 or more people or things on. கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா லிவிங் இன் ஹார்மனி அண்ட் பீஸ். லிங்குவிஸ்டிக் அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். லிங்குவிஸ்டிக்ஸ்னாவே லாங்குவேஜ் தான். அனலைசிஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஃபார்ம் லாங்குவேஜ் மீனிங் அண்ட் லாங்குவேஜ் இன் கண்டெக்ஸ்ட். இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன். புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒரு பார்த்துடலாம். ஸோ இந்த பிக்சரில் கொஞ்சம் பார்த்துக்கலாம் பாருங்கள். இதில் கொடுக்காதது கூட இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஃபோக் டான்ஸஸ் பாருங்கள். ஆந்திர பிரதேஷில் வந்து குச்சிப்பிடி இருக்குது. ஆந்திர பிரதேஷில் குச்சிப்பிடி. ஸோ குச்சிப்பிடி அப்படின்னாவே அது ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாட்டில் வந்து பரதநாட்டியம் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் வந்து கதகளி. இதே வந்து கதக் அப்படின்னா பாருங்கள், அது நார்த் இந்தியா. கதக் அப்படின்னா அது உத்தரப்பிரதேஷில் வரும்னு நினைக்கிறேன். கதக் அப்படிங்கிறது வந்து நார்த் இந்தியா அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கலி உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா. கதக் வந்து எங்கே? உத்தரப்பிரதேஷ், யூபி. சத்ரியா வந்து அஸ்ஸாம். சத்ரியா அஸ்ஸாம். மணிப்பூரில் வந்து மணிப்புரி அப்படிங்கிற டான்ஸு. ஒடிஷாவில் வந்து ஒடிசி அப்படிங்கிற டான்ஸு. ஸோ ஓகேவா. ஆந்திர பிரதேசில் வந்து குச்சிப்பிடி எங்கே? ஆந்திர பிரதேசில். பரதநாட்டியம் தமிழ்நாட்டில். கதகளி வந்து கேரளாவில். கதக் வந்து யூபியில். அதாவது நார்த் இந்தியான்னு கேட்கலாம், ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் யூபி.
அடுத்து வந்து யாக்ஷகானா அப்படிங்கிறது வந்து கர்நாடகா. எப்படி ஞாபகம் வச்சுக்கோ, கர்நாடகாங்கிறது மோஸ்ட்லி நான் கார்னு தான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ காரில் போகும்போது கானா சாங் கேட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ யாக்ஷகானா கர்நாடகா. கதகளி கேரளா. ஒடிஷாவில் வந்து ஒடிஷி. அஸ்ஸாமில் வந்து சத்ரியா. மணிப்பூரில் வந்து மணிப்புரி. ஓகேவா, அவ்வளோதான். ஒரு வாட்டி ரைஸ் பண்ணிடலாமா? ஹியூமன் ரேசஸ் எல்லாம் இது என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்தியன் ரேசஸ்ன்னு சொல்லி, டிராவிடியன்ஸ், நீக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், அல்பைன்ஸ் அண்ட் மங்கோலாய்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஃபிசிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ் டிட்டர்மைன் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரீஜன். ஒரு பிளேஸில் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபிசிக்கல் அண்ட் இது வந்து புக் பேக் கொஸ்டினில் வருது. ஃபிசிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ் டிட்டர்மைன் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரீஜன். ஆனால் வந்து அது வந்து ஜியாகிரபிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ் டிட்டர்மைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிக்சர்லேருந்து என்ன நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, வேலி அப்படின்னா என்ன, 2 பெரிய மலைக்கு நடுவில் ஒரு ஃபரோ இருக்கிறது, அதாவது வந்து பள்ளத்தாக்கு குழியாக இருக்குதெல்லாம், பெரிய குழியாக இருந்துச்சுன்னா 2 பக்கம் மலை, நடுவில் வந்து ஒரு பெரிய குழி இருக்குதெல்லாம், பள்ளம் இருக்குதெல்லாம், அதுக்கு பேர் வந்து பள்ளத்தாக்கு, அதாவது வேலி. மவுண்டைன்ஸ்னால் தெரியும், பிளைன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியா தெரியும், ஐலாண்டுனா சுற்றியும் கடல். ஒரு லேண்டை சுற்றியும் கடலால் சூழப்பட்டிருந்துச்சு, அதாவது நீரால் சூழப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஐலாண்ட். ஓகேவா. டெசர்ட் வந்து தெரியும். அடுத்து வந்து கோஸ்ட் லைன்னா கடற்கரை. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் என்னென்ன ரிலீஜியன் வந்து இருக்குது அப்படின்னா, ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியனிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்டு சோராஸ்ட்ரியனிசம். இது வந்து புக் பேக் கொஸ்டினில் வருது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம படிச்சுக்கணும். ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டினிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்டு சோராஸ்ட்ரியன். ஸோ இது ஹிந்தியில் வந்து 43.63%, தமிழ் வந்து 5.89%. இதுதான். ஸோ இதெல்லாம் டோட்டலாக 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. அது எந்தெந்த இயர்னுங்கிறது இப்போ தான் ரிமெம்பர் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் போயிடலாமா? இங்கே ஒரு க்ளூ சொல்ல மறந்துட்டேன். யூனிட்டி இன் டைவர்சிட்டி வந்து சொன்னது யார்? ஜவஹர்லால் நேரு. அவர் வந்து ஃப்ரேஸ் கொடுத்துருக்காரு அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கில். அதுக்கு க்ளூ வந்து நேராக போனால் டீ கடை. ஏன் அப்படின்னா டிடின்னு வருதா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி டிடின்னு வரதுனால நேரு தானே சொன்னார், அதனால் நேராக போனால் டீ கடை. ஓகேங்களா. ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ பாருங்கள், இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் டேஷ் ஸ்டேட்ஸ் அண்ட் டேஷ் யூனியன். இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ். இந்தியா இஸ் நோன் ஆஸ் அ சப்கான்டினென்ட். மவுண்ட் சிண்ட்ராம், த லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால், இஸ் லொக்கேட்டட் இன் எங்கே? மேகாலயா. எம் சொன்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிலீஜன் இஸ் நாட் ப்ராக்டிஸ்டு இன் இந்தியா? கன்ஃபியூசியனிசம் தான் நாட் ப்ராக்டிஸ்டு. ஏன்னா சீக்கிசம் படித்தோம், இஸ்லாம் படித்தோம், ஜோராஸ்ட்ரியனிசம் படித்தோம், வேறு என்ன படித்தோம்? ஹிந்துசம், முஸ்லீம்க்கு இஸ்லாம் படித்தோம், கிறிஸ்டியனிசம், சீக்கிசம், புத்திசம், அப்புறம் சோராஸ்ட்ரியனிசம், இன்னொன்று என்னது, ஜெயினிசம், இதெல்லாம் படித்தோம் இல்லையா? ஜெயினிசம். பட் வந்து கன்ஃபியூசியனிசம்ங்கிறது இல்லை. ஸோ கன்ஃபியூஸ் அப்படிங்கிறதே நம்ம இந்தியாவுக்குள்ளே இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கன்ஃபியூஸ் இல்லை. ரெகக்னைஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் 8th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து 22. ஓணம் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் கேரளா தான். மோகினி ஆட்டம் கேரளா தான். ஏன்னா மோகினி ஆட்டம் மட்டும்தான் வந்து ஆட்டத்திலேயே வந்து எல்லா ஆட்டம்னு முடிகிறது எல்லாமே தமிழ்நாடு. பட் மோகினி எக்ஸப்ட் இந்த மோகினி ஆட்டம் மட்டும்தான் கேரளாவில். ஸோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து ஜவஹர்லால் நேரு எழுதினார். த ஃப்ரேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வாஸ் காயின்டு பை தி ஜவஹர்லால் நேரு தான். நேராக போனால் டீ கடை க்ளூ. அடுத்து வந்து விஏ ஸ்மித் இஸ் கால்ட் அஸ் மியூசியம், எத்தனாலஜிக்கல் மியூசியம். மியூசிக் இஸ் ஸ்மூத் அப்படின்னு ஒரு க்ளூ வச்சோமா. ஸோ எத்னாலஜிக்கல் மியூசியம் விஏ ஸ்மித். ஓகேவா. பின்ன இங்கே பாருங்கள். Next, geographical features and climatic conditions determine the activities of a region. Geographical features and climatic conditions determine the what economic activities. ஏன்னா ஒரு இடத்தோட ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸும் அதனோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து நம்ம பொருள் ஈட்ட முடியாதா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணோம் இல்லையா. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ ரீஜியன். புக்கில் வந்து ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ்னு கொடுத்தாலும் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தான் வரும். ஜெய்சல்மார், த லேண்ட் ஆஃப் லோயஸ்ட் ரெயின்ஃபால் இஸ் லொக்கேட்டட் இன் எங்கே? ராஜஸ்தான். மவுண்ட் சிண்ட்ரோம் மேகாலயா. தமிழ் வாஸ் டிக்ளேர்ட் அது ஓகே, இது வந்து ராஜஸ்தான் எழுதிக்கலாம்.
தமிழ் வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்த இயர் ஆஃப் 2004 இல்லையா? 24 hours தமிழ் பேசுவோம். பை ஹூ ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் அஸ்ஸாம்? 2 எஸ் வருதா? பை. ஓகே, இந்த க்ளூ நமக்கு. நெக்ஸ்ட்டு நீக்ராய்ட்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். நீக்ராய்ட்ஸ் வந்து எதுக்கு? அவங்க நீக்ராய்ட்ஸுங்கிறது ஒரு இந்தியன் ரேஸ் இல்லையா? கோஸ்டல் ஏரியாஸ் வேறு என்னென்ன ரேஸில் என்னென்ன படித்தோம்? டிராவிடியன், நீக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், அப்புறம் அல்பைன்ஸ் படித்தோமா? அல்பைன்ஸ், அதுக்கப்புறம் மாங்கலாய்ட்ஸ் படித்தோமா? ஓகே, இந்தியன் ரேசஸ். ஓகே, கோஸ்டல் ஏரியாஸ் வந்து என்னென்ன? கோஸ்டல் ஏரியாஸில் ஃபிஷரிஸ் பண்ணுவாங்களா? ஓகே, ஜோராஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிறது இது ஒரு ரிலீஜியன், இந்தியாவில் இருக்கிற ஒரு ரிலீஜியன். யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்தியா. ஓகே ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள். நெக்ஸ்ட் லெசன் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. ஓகே, இதில் வந்து மொத்தம் ஒரு 3 பாக்ஸ் தான் இருக்குது. 3 பாக்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். அது போக மற்றதெல்லாம் வந்து வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மட்டும், இந்த ரெஃபர்ஸ் டு இதெல்லாம் மட்டும் வாட் இஸ் வாட்டுங்கிறது மட்டும் படிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? ப்ரீஜுடிஸ். ஓகே, ப்ரீஜுடிஸ் அப்படின்னா என்ன? ப்ரீஜுடிஸ் மீன்ஸ் டு ஜட்ஜ் அதர் பீப்புள் இன் a negative or inferior manner without knowing much about them. It happens when people have false belief and ideas. அதாவது மற்ற பீப்புள் மேலே ஒரு நெகட்டிவ் இல்லாட்டி ஒரு இன்ஃபீரியர் மேனரில் வந்து அவங்கள வந்து நெகட்டிவாக ஜட்ஜ் பண்ணுறது. ப்ரீஜுடிஸ்னால் என்ன? ப்ரீஜுடிஸ் மீன்ஸ் டு ஜட்ஜ் அதர் பீப்புள் இன் நெகட்டிவ் ஆர் இன்ஃபீரியர் மேனர். மற்றவங்கள வந்து ஒரு நெகட்டிவ் மேனர்லேயும் ஒரு இன்ஃபீரியர் மேனர், அதாவது அவங்கள வந்து தரக்குறைவாக அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறது. அவங்கள பற்றி நமக்கு தெரியாது, முன்னாடியே தெரியாது, பார்த்த உடனே இவங்க இப்படி தான் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோன்னே சில பேர் நல்ல விதமாக ஜட்ஜ் பண்ணுவோம், சில பேர் கெட்ட விதமாக ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா? நெகட்டிவ் மேனரில். ஸோ அதுதான் அந்த நெகட்டிவ் மேனரில் சில பேரை நம்ம ஜட்ஜ் பண்ணுறது, இன்ஃபீரியர் மேனரில் ஜட்ஜ் பண்ணுறது தான் வந்து ப்ரீஜுடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீஜுடிஸ் வந்து ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ். ஓகேவா? ப்ரியராகவே ஜட்ஜ் பண்ணுறது வித்தவுட் நோயிங் மச் அபவுட் தம். ஓகே, தி வேர்ட் ப்ரீஜுடிஸ் ரெஃபர்ஸ் டு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? காசஸ் ஆஃப் ப்ரீஜுடிஸ் பண்ணுறது எதனால் ப்ரீஜுடிஸ் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, சோசியலிசம். ப்ரீஜுடிஸ் எதனால் ப்ரீஜுடிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சோசியலைசேஷன். இது சும்மா ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கலாம். சோசியலைசேஷன், கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், அவங்களோட பிஹேவியர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறது சோசியலைசேஷனு. அடுத்து வந்து எக்கனாமிக் பெனிஃபிட்ஸு. ஓகேவா? அவங்க வந்து நல்ல ஒரு வெல்த் பேஸ் பண்ணி பண்ணுறது தான் அந்த எக்கனாமிக் பெனிஃபிட்ஸு. அடுத்து வந்து அதாவது பணம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினைக்கிறது. ஸோ அவங்க வந்து புவராக இருந்தால் அவங்க வந்து நெகட்டிவ் மேனரில் அவங்கள தப்பாக நினைக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து அவங்கள பற்றி தெரியாமையே பண்ணுறது. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். அடுத்து வந்து அத்தாரிட்டேரியன் பர்சனாலிட்டி, அதாவது அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கும், அது அவங்களோட பர்சனாலிட்டி பேஸ் பண்ணி பண்ணுறது. அடுத்து வந்து எத்னோசென்ட்ரிசம். அடுத்தது குரூப் க்ளோஷர். அடுத்தது கான்ஃப்ளிக்ஸ்னால் என்ன? சண்டை. ஓகேவா? ஒரு சண்டை, ஏதாவது ஒரு சண்டை, ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா அதை அந்த சண்டையை பேஸ் பண்ணி அவங்கள வந்து நெகட்டிவாக ஜட்ஜ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து காசஸ் ஆஃப் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டு, அதாவது ப்ரீ ஜுடிஸ். ஓகேங்களா? அடுத்து ஸ்டீரியோ டைப்ஸ்னு இதில் இன்னொரு வகை. ஸ்டீரியோ டைப்ஸ்னால் என்ன? வென் ப்ரீ ஜுடிஸ் கெட்ஸ் ஸ்ட்ராங்கர். அந்த ப்ரீ ஜுடிஸ் பண்ணுற ஒருத்தவங்களை தப்பாக நெகட்டிவாக ஜட்ஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறோம், அதுதான் வந்து ஸ்டீரியோ டைப்பாக வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? வென் ப்ரீ ஜுடிஸ் கெட்ஸ் ஸ்ட்ராங்கர் இட் டெவலப்ஸ் இன்டு அப்படின்னு கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து அது கரெக்டாக ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். ஸ்டீரியோ டைப் இஸ் அ ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங். ஒன்றை பற்றின ஃபால்ஸ் வியூ தான் வந்து ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் நெகட்டிவ் மேனரில் வித்தவுட் நோயிங் தம், நெகட்டிவ் மேனரில் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுறது, இன்ஃபீரியர் ஆர் நெகட்டிவ் மேனரில் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பேர் ப்ரீஜுடிஸு. ஃபால்ஸ் ஐடியாஸு, ஃபால்ஸ் வியூ ஒருத்தரை பற்றி கொண்டு வரது வந்து ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிறாங்க. ப்ரீஜுடிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீரியோ டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க, பாய்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்னால் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பட் அப்படி கிடையாது. அக்கார்டிங் டு த பர்சன், சில கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவாங்க பாய்ஸை காட்டிலும், சில பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை காட்டிலும் ஸ்போர்ட்ஸில் வந்து புவராக இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம தெரியாமையே வந்து ஜட்ஜ் பண்ணுறது, அது வந்து ஸ்டீரியோ டைப்புக்கு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க இந்த நேரம்.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்இக்வாலிட்டினா என்ன, டிஸ்கிரிமினேஷன்னா என்ன, அது மட்டும் படிச்சுக்கலாம். இன்இக்வாலிட்டி அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் ட்ரீட்மெண்ட், அதாவது எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது. ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் அது ஈக்குவாலிட்டி, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலன்னா அப்படின்னா இன்இக்வாலிட்டி இல்லையா. அதாவது இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஒரு நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க சில பேர். ஸோ புவர் பீப்புளை வந்து கொஞ்சம் லோவாக ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இன்இக்வாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது வந்து கேஸ்ட் இன்இக்வாலிட்டி, ரிலீஜியஸ் இன்இக்வாலிட்டி, ரேஸ் இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் தான் வந்து டிஸ்கிரிமினேஷன் டெவலப் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகேவா. ஸோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் டிஃபைன்ட் ஆஸ் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் டுவார்ட்ஸ் பீப்புள். Inequality and untouchability are caused by discrimination based on caste, religion, ஜாதி, மதம் அண்ட் ஜெண்டர். அப்படிங்கிறது என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா, அதை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து டிஸ்கிரிமினேஷன் டிஃபைன்ட் ஆஸ் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் டுவார்ட்ஸ் பீப்புள். டு பீப்புளை வச்சு நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா. இது எது காஸ் பண்ணுது அப்படின்னா இன்இக்வாலிட்டி அண்ட் அன்டச்சபிலிட்டி ஆர் காஸ்டு பை டிஸ்கிரிமினேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், ரிலீஜியன் அண்ட் ஜெண்டர். கேஸ்ட் பேஸ் பண்ணி இன்இக்வாலிட்டி காமிப்போம். அதே மாதிரி ரிலீஜியன் பேஸ் பண்ணியும் இன்இக்வாலிட்டி, அன்டச்சபிலிட்டி இதெல்லாமே இருக்குது. கேஸ்ட் பேஸ் பண்ணி அன்டச்சபிலிட்டி இருக்கும். ஸோ இதுக்கு பேரெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா. அப்புறம் ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் கூட இருக்கும். பிளாக் பீப்புள், ஒயிட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்து ஜெண்டர் பேஸ் பண்ணி மேல்னா அவங்களுக்கு ஒரு இது ஒரு இம்பார்ட்டன்ஸோ, ஃபீமேல்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட்டும் பண்ணக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 15(1). இந்த லெசனில் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கல் 15(1). ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஏன்னா இந்த லெசன்லேயே இந்த ஒரு ஆர்டிக்கல் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேட்கறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. பாருங்கள், ஆர்டிக்கல் 15(1) வந்து ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் தட் த ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அகைன்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகேவா. அதாவது ஸ்டேட் ஷால் நாட், இந்த இடத்துல ஸ்டேட் அப்படிங்கிறது இந்தியா கண்ட்ரி வந்து குறிக்குது. ஓகேவா. கண்ட்ரி வந்து ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். ஹோலாக சொல்லும் போது ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன் புக்கில் வந்து சில இடத்துல வந்து ஸ்டேட்டுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து கண்ட்ரி தான் குறிக்குது. ஓகேவா. ஸோ நம்ம கண்ட்ரி வந்து எந்த விதத்துலேயும் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து எந்த விதத்துலேயும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன் பேஸ் பண்ணியோ, ரேஸ் பேஸ் பண்ணியோ, இந்த ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படி பேஸ் பண்ணி அவங்கள வந்து பிரித்து பார்க்கக்கூடாது. ரேஸ் அப்படின்னா இவங்க வந்து நம்ம படித்தோம்ல டிஃப்ரெண்ட் ரேஸு, அதாவது டிராவிடியன் இல்லாட்டி ஆரியன், இந்த மாதிரி அந்த ரேஸ் பேஸ் பண்ணியோ, ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் அதெல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ரேஸை பேஸ் பண்ணியோ, இல்லாட்டி கேஸ்ட் பேஸ் பண்ணியோ, செக்ஸ் அதாவது மேல் ஃபீமேல் அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணியோ, பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த பிளேஸில் பிறந்தாங்க அதை பேஸ் பண்ணியோ வந்து ஒரு சிட்டிசனை வந்து நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன, இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலெலாம் வந்து அவங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதனோட பொருள். ஆர்டிக்கல் 15(1) என்ன சொல்லுது அப்படின்னா 15 அப்படின்னா 1(5) இல்லையா. அந்த 5 அப்படிங்கிறது எஸ்எம் இண்டிகேட் பண்ணுது இல்லையா. ஸோ அப்போ ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறது நமக்கு மெயினாக நமக்கு க்ளூ வேர்டு வரணும். இந்த 15(1)க்கும் டிஸ்கிரிமினேட்டுக்கும் நம்ம லிங்க் பண்ணணும். ஓகேவா. இப்படி ஆர்டிக்கல் 15(1) வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அகைன்ஸ்ட் எனி சிட்டிசன் கிரவுண்ட்ஸ் ஆன் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எண்ட் ஆஃப் அப்பார்த்தைடு அப்படின்னா ஆஃப்டர் 27 இயர்ஸ் இன் பிரிசன், 27 வருஷம் பிரிசனில் இருந்துட்டு ஃபார்மர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் நெல்சன் மண்டேலா அவர் வந்து 1990 வந்து வெளியே வந்தார். வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அச்சீவ் தி எண்ட் ஆஃப் அப்பார்த்தைடு இன் சவுத் ஆஃப்ரிக்கா, பிரிங்கிங் பீஸ் டு எ ரேஷியலி டிவைடட் கண்ட்ரி அண்ட் லீடிங் த ஃபைட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாக பீஸ் கொண்டு வந்தது யார், பீஸுக்காக ஃபைட் பண்ணது யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா. அது எஸ்பெஷலி ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அந்த இதுக்காக ஃபைட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது பிளாக் பீப்புள், ஒயிட் பீப்புள் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க அதன் மூலிமா வந்து பிரிங்கிங் பீஸ் டு எ ரேசியலி டிவைடட் கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கு வந்து பீஸ் கொண்டு வந்தது யார் அப்படின்னா, அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக பீஸ் கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஃபார்மர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் நெல்சன் மண்டேலா. ஓகேங்களா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸில் அப்படின்னா, ஹீ இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பாபா சாஹேப். ஓகே, அம்பேத்கரோட பாப்புலர் நேம் என்ன அப்படின்னா பாபா சாஹேப். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஹி வாஸ் அன் இந்தியன் ஜூரிஸ்ட். ஜூரிஸ்ட் அப்படின்னா என்னப்பா? ஜூரிஸ்ட், எக்கனாமிஸ்ட், பொலிட்டீஷியன் அண்ட் சோசியல் ரிஃபார்மர். நம்ம படிச்சிருக்கோம், அம்பேத்கர் தான் வந்து சட்ட வரைவு குழுவோட தலைவர். இதெல்லாமே சட்ட ரீதியான இதெல்லாம் அவர் தான், சட்ட மேதை, இதெல்லாமே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஜூரிஸ்ட் அப்படின்னா ஜூரி அப்படியா, JURI ஜூரி அதில் தான் வந்து ஜூரிஸ்ட் அப்படிங்கிறது. ஜூரி அப்படின்னாவே லா, ஓகேங்களா, சட்டம் ரிலேட்டடான ஒரு இது. ஸோ இந்தியன் ஜூரிஸ்டாக இருந்திருக்காரு, எக்கனாமிஸ்டாக இருந்திருக்காரு, பொலிட்டீஷியனாக இருந்திருக்காரு அண்ட் சோசியல் ரிஃபார்மர். ஓகேவா? எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூரிஸ்ட் அப்படின்னா அவர் சட்ட வரைவு குழு தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அதில் ஜூரிஸ்டில் வராரு. எக்கனாமிஸ்ட் அப்படின்னா அவர் வந்து எக்கானமி படிச்சிருக்காரு. ஸோ லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து DSc முடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு எக்கனாமிஸ்ட். அவர் வந்து சட்டமும் படிச்சிருக்காரு, எக்கனாமிக்ஸும் படிச்சிருக்காரு. ஸோ எக்கனாமிஸ்ட். அடுத்தது பொலிட்டீஷியன். இதெல்லாம் யூஸ் பண்ணி தானே அவர் வந்து அரசியலில் இருந்திருக்காருல, ஒரு சட்ட வரைவு குழு தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து லா மினிஸ்டராக இருந்திருக்காரு. அம்பேத்கர் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர்னு சொல்லுவோம். பாபா சாஹேப் அவரோட பாப்புலர் நேமு. ஸோ பொலிட்டீஷியனாக எப்படி இருந்திருக்காரு அப்படின்னா, அவர் லா மினிஸ்டர். இங்கே பாருங்கள், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டரே வந்து, அது இண்டிபெண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் யார்? நம்ம பிஆர் அம்பேத்கர். அவர் வந்து பாபா சாஹேப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ பொலிட்டீஷியனாகவும் இருந்திருக்காரு, சோசியல் ரிஃபார்மராக இருந்திருக்காரு. எப்படி சோசியல் ரிஃபார்மர்னு சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அவர் வந்து இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க, பிஆர் அம்பேத்கர் வந்து மோஸ்ட் ப்ராமினென்ட் அமாங் தம் வாஸ் பிஆர் அம்பேத்கர். ஹி பிலாங் டு டிப்ரெஸ்டு ஃபேமிலி வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து போராடி, இந்த டிப்ரெஸ்டு பீப்புளுக்காக அவர் வந்து போராடி இருப்பார். ஸோ அதனால் அவர் வந்து சோசியல் ரிஃபார்மர் இல்லையா? டிப்ரெஸ்டு பீப்புளிலிருந்து, அதாவது SC ST மாதிரி அவங்களோட கம்யூனிட்டிக்காக போராடி இருப்பார், அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவர் ஒரு சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஜூரிஸ்ட், எக்கனாமிஸ்ட், பொலிட்டீஷியன் அண்ட் சோசியல் ரிஃபார்மர். He earned his MA in 1915 and then obtained a DSc at the London School of Economics before being awarded PhD by Columbia University 1927. Columbia Universityல DSc வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து பண்ணியிருக்காரு. He served as the chairman of drafting committee of the Constitution Assembly and hence regarded as the father of the Indian Constitution. சொல்கிறது இவரை தான் சொல்கிறேன், ஏன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்திருக்காரு, சட்ட வரைவு குழுவோட தலைவர் அப்படின்னு தமிழில் சொல்வோம். மற்ற அதர் மெம்பர்ஸ் மொத்தம் 7 பேர் இருக்காங்க, 7 மெம்பர்ஸ் இந்த டிராஃப்டிங் கமிட்டி. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து சேர்மேனு. நெக்ஸ்ட் வந்து கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் KM முன்ஷி, சையத் முகமது சைதுல்லா, என் மாதவராவ் வந்து அவர் தான் வந்து BL மிட்டல்னு ஒருத்தர் அதுக்கு முன்னாடி இருந்தார். அந்த மிட்டல் வந்து அவரோட இல் ஹெல்த்னால ரிசைன் பண்ணிட்டு போனதுனால அடுத்து மாதவராவ் வந்தார். அடுத்து TT கிருஷ்ணமாச்சாரி, அவர் வந்து ரீப்ளேஸ்டு த கெய்டன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் இருந்தார். அவர் 1948 வந்து டைடு. ஸோ அவர் ரீப்ளேஸ் பண்ணி TT கிருஷ்ணமாச்சாரி வந்தார். ஸோ எம்மை ரீப்ளேஸ் பண்ணி மிட்டரை ரீப்ளேஸ் பண்ணி மாதவராவ், அதே மாதிரி கேவை ரீப்ளேஸ் பண்ணி கெய்டானை ரீப்ளேஸ் பண்ணி TT கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரா. அடுத்தது ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஹி வாஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் law minister. He was posthumously awarded the பாரத் ரத்னா in 1990. posthumously awarded அப்படின்னு அவர் இறப்பிற்கு பின்னு பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுத்தாங்க, 1990 கொடுத்தாங்க. ஓகேவா? கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு மெயின் வந்து கேஸ்ட் சிஸ்டம் தான் வந்து மோஸ்ட் டாமினன்ட் ரீசன் ஃபார் தி இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கும் இன்இக்வாலிட்டி மோஸ்ட் டாமினன்ட் ரீசன் அப்படின்னா அது வந்து கேஸ்ட் சிஸ்டம் தான். ஓகே, த கேஸ்ட் சிஸ்டம் வந்து எதுலேருந்து ஒரிஜினேட் ஆச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். த கேஸ்ட் சிஸ்டம் ஒரிஜினேட்டட் இன் வர்ணா சிஸ்டம். கேஸ்ட் சிஸ்டம் எதுலேருந்து ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னா, கேஸ்ட் சிஸ்டம் ஒரிஜினேட்டட் இன் வர்ணா சிஸ்டம் ஆஃப் த வேதிக் ஆரியன் சொசைட்டி. வேதிக் ஆரியன் சொசைட்டியோட வர்ணா பார்த்துங்க, வேதிக் ஆரியன் சொசைட்டியோட வர்ணா சிஸ்டத்துலேருந்து வந்தது தான் கேஸ்ட் சிஸ்டம். ஓகே, இந்த பிகினிங் வர்ணா வாஸ் an occupation based flexible social division. ஓகேவா? வேதிக் சொசைட்டி, தி வர்ணா சிஸ்டம் வாஸ் expanded into a rigid discriminatory birth based graded caste division. ஓகேவா? many people in India have fought against caste oppressionக்கு many people வந்து ஃபைட் பண்ணாங்க. அதில் மெயினாக வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து ப்ராமினன்ட் லீடர்.
அவர் வந்து டிப்ரெஸ்டு ஃபேமிலியிலேருந்து சைல்ட்ஹுட்லேருந்து வந்தனால நிறையா பாதிக்கப்பட்டிருக்கார். அதனால் கேஸ்ட் ஆப்ரேஷனுக்காக எதிர்த்து போராடினார். ஓகேவா? அதனால தான் அவர் சோசியல் ரிஃபார்ம்னு அழைக்கப்படுகிறார். ஜென்ரல் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனா என்ன? மென் உமன் வந்து இன்இக்வாலிட்டி இல்லாமல் எல்லா சிஸ்டத்துலேயும் ஹெல்த் எஜுகேஷன் எக்கனாமிக் பொலிட்டிக்கலில் இன்இக்வாலிட்டியாக இருக்கிறது தான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் தயர் ரிலீஜியன். ஓகேவா? அடுத்தது இந்த ஒரே ஒரு டேபிளர் காலம் தான். லிட்ரஸி ரேட் பண்ணி 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி லிட்ரஸி ரேட் எப்படி இருக்குது? ஸோ தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் எதில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி. கன்னியா அப்படின்னா பெண்கள். ஸோ எப்போவுமே ரிசல்ட்டில் 10th ரிசல்ட்டு +2 ரிசல்ட் இந்த மாதிரி எல்லா படிப்பில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி பெண்கள் தானே அதிகமாக வராங்க முன்னாடி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வர்றது பெண்கள். அதனால் கன்னியாகுமரி தான் லிட்ரஸி ரேட்டில் ஃபர்ஸ்ட் வருது, 92.14%. ஓகேவா? சென்னை நெக்ஸ்ட் வந்து சென்னை வந்து 90 பாயிண்ட். ஏன்னா சென்னை தான் வந்து கேபிட்டல் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அதனால் நெக்ஸ்ட்டு சென்னை வந்துடுது 90.33%. அடுத்தது வந்து தூத்துக்குடி வருது. ஓகேவா? தூத்துக்குடின்னு வந்து மேஜர் போர்ட் இல்லையா, இம்பார்ட்டன்ட் போர்ட், அதனால் வந்து தூத்துக்குடி நெக்ஸ்ட் வருது. அடுத்தது வந்து நீலகிரிஸ் வருது 4th பிளேஸில். நீலகிரிஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4 பேர் சேர்ந்து தான் நீலகிரி ட்ரிப் போவோம் இல்லையா. யூஸ்வலாக 4 பேர் சேர்ந்தால் தான் டூர் வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ நீலகிரிஸ் டூர் போகிறது 4 பேரோட சேர்ந்து போகிறோம். ஸோ வந்து அது 4th பிளேஸில் லிட்ரஸி ரேட்டில் 4th பிளேஸில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து லோயஸ்ட் ரேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு தருமபுரி. லோயஸ்ட்னாவே லிட்ரஸி ரேட்லேயும் தருமபுரி தான் ஃபஸ்ட்டு லோயஸ்ட்டு. அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோலையும் தருமபுரி தான் லோயஸ்ட்டு. அதாவது 100 மேல்ஸுக்கு 946 ஃபீமேல் தான் இருக்காங்க. சரியா? 54 ஃபீமேல் கம்மியாக இருக்காங்க. சேலமில் வந்து 954, அப்படியே அதில் 46 கம்மியாக இருக்காங்க. இது லாஸ்ட் 2 டிஜிட்ஸாக இது ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தான் இதுக்கு, இதனோட டிஃப்ரென்ஸ் தான் இதுக்கு. ஓகேவா? 1000க்கு. ஸோ தருமபுரி தான் வந்து லீஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது அதுக்கு செகண்ட் லிஸ்ட் வந்து அரியலூர், அப்புறம் விழுப்புரம், கிருஷ்ணகிரி. சும்மா வாங்கிட்டு பார்த்துக்குங்க எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்துக்கோங்க. லிட்ரஸி ரேட்டில் தருமபுரி வந்து 64.7%. யூஸ்வலாக நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து 60% எடுத்தால் தான் பாஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லிட்ரஸி ரேட்டில் ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லிட்ரஸி ரேட்டில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா 64 நியர்பை 60 தான், ஜஸ்ட் பாஸ் தான் இருக்காங்க தருமபுரி. ஓகேவா? அதனால தான் வந்து லோயஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. 64.71% அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நீலகிரிஸில் வந்து நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் per 1000 மேல்ஸுக்கு 1041 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஸோ நீலகிரிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு. ஏன்னா நீலகிரி போகும்போது நம்ம ஊட்டி போகும்போது பார்த்துருப்போம், டீ எஸ்டேட் தான் நிறையா இருக்கும். அங்கே வந்து நிறைய பெண்கள் தான் வந்து அந்த எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பெண்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீலகிரிஸ் வந்து 1000க்கு 1041 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. 1000 மேலுக்கு 1041 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. அடுத்தது வந்து தஞ்சாவூர் போனால் தஞ்சைனாவே நெல்லுக்கு பேர் போனதான். ஸோ நெல் வயல்கள் அதிகமாக வேலை செய்கிறது யார்? பெண்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீலகிரி, அடுத்தது தஞ்சாவூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம். நாக அப்படின்னாவே நாகலட்சுமி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நாகம்மா, நாகமணி. ஸோ பெண்கள் நேம் தானே வருது. ஸோ 3rd பிளேஸில் நாகப்பட்டினம். 4th பிளேஸில் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி ரெண்டுமே 4th பிளேஸில் வருது. தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீலகிரிஸ், நெக்ஸ்ட் தஞ்சாவூர், இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு 3rd பிளேஸ் வந்து நாகப்பட்டினம் ஞாபகம் இருந்தால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீலகிரிஸ் வந்து 1041 இருக்காங்க. லீஸ்ட் பிளேஸில் வந்து தருமபுரி 946 இருக்காங்க. ஓகேவா? சோசியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. சோசியோ எக்கனாமிக் ஃபீல்டில் வந்து இன்இக்வாலிட்டியாக இருக்கிறது. ஸோ ரெமெடியல் மெஷர்ஸ் ஃபார் அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி டிஸ்கிரிமினேஷன் வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது தடுக்கிறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு என்னென்ன ரெமெடியல் மெஷர்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கலாம். வைடர் அக்சஸ் டு குவாலிட்டி பேசிக் சர்வீசஸ் லைக் ஹெல்த் கேர், எஜுகேஷனு, ஹெல்த் கேர், இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வைடர் அசஸ் அப்படின்னா காமனாக ஈக்குவலாக அசஸ் பண்ணுற அளவு மேல் ஃபீமேல் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கணும். அதாவது டிஸ்கிரிமினேஷனாகவே எல்லாமே சேர்த்து ஜெண்டரு, காஸ்ட்டு, அதே மாதிரி வந்து ரிலீஜியன், எல்லா டிஸ்கிரிமினேஷனுக்கும் காமனாக தான் இந்த பாயிண்ட்ஸ். இது எப்படி இது பண்ணலாம், அபாலிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஹெல்த் கேர், எஜுகேஷன் எல்லாமே எந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே எல்லாத்துக்கும் காமனாக கிடைக்கணும். பிவேர் ஆஃப் கரண்ட் ஜெண்டர் பயாசஸ். இப்போ ஜெண்டர் பயாஸ் என்ன இருக்குது, அப்படி கரண்ட் சினாரியோ என்ன, ஜெண்டரில் எவ்வளோ மேலுக்கு எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் எடுக்க முடியும். ஓகேவா? மேக் உமன் மோர் விசிபிள் இன் பப்ளிக் லைஃப் அண்ட் இன்ஸ்டியூஷன் டு எராடிகேட் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி. ஓகேவா? இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி பப்ளிக் லைஃப்லாம் வந்து உமனை வந்து அதிகமாக விசிபிளாக கொண்டு வரணும். அப்போ தான்
ஜெண்டர் டிஸ்பாரிட்டி வந்து எராடிகேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பி ஓப்பன் டு லேர்னிங் அபவுட் அதர் ரிலீஜியன்ஸ், மற்ற ரிலீஜியன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். ப்ரமோட்டிங் கம்யூனிட்டி டைனிங் இன் த கிளாஸ் ரூம் மே ஹெல்ப், அதாவது கேஸ்ட்டு, ரிலீஜன், ஜெண்டர், இந்த எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஸ்கூல்லையே வந்து குழந்தைங்களை வந்து லஞ்ச் எடுத்துக்கும் போது எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு லஞ்ச் டைனிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு பிரிவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சோசியலைஸ் வித் பீப்புள் ஆஃப் ஆல் டைப்ஸ் அவுட் சைடு ஹோம். ஓகேவா, வீட்டுக்கு வெளியே எல்லா டைப் ஆஃப் பீப்புளோடையும் சோசியலாக பழகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி இருக்கணும், அந்த இடத்துல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும். எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித் திஸ் இதோட வந்து 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் பாலிட்டி வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் 6th செகண்ட் டேர்மும் 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மும் ஒட்டுக்கா ஒரே வீடியோவில் நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் முதல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு எடுத்து வச்சு உங்களுக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். சீக்கிரமாக ஒரு கோ த்ரூ பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.